வணக்கம். ஜவை ஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். அதாவது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஜான் பாண்டியன் வந்து ரொம்ப பகிரங்கமாக பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் பாஜக கூட்டணி தான் இருக்கிறார். தாவேகாவும் பாஜகவுடைய பி டீம் இருந்தாலும் தாவேகாவுக்கு எதிர்ப்பாக பேட்டி கொடுத்துருக்கார், திமுகவுக்கு ஆதரவாக பேட்டி கொடுத்துருக்காரு. அப்படிங்கிற இன்னைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி கலந்த ஒரு தகவலாக போயிட்டு இருக்கு. அதாவது கரூர் 41 பேர் இறந்ததுக்கு அவர் ரொம்ப தெளிவாகவே பேசியிருக்காரு. ஒரே வார்த்தை, எல்லாரும் சொல்றதை விட இவர் கொஞ்சம் வித்தியாசமாகவும் சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட நேரத்தில் விஜய் வந்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனையே வந்திருக்காது. விஜய் மேலதான் மிகப்பெரிய ஒரு தவறு, அவர் லேட் பண்ணிட்டார், அதான் கான்செப்ட். மற்றபடி வந்து தலையை வெளியே காட்டியிருக்கணும். அவர் பாட்டுக்கு உள்ள உட்காந்து லைட் ஆஃப் டொக்கு டொக்கு டொக்குன்னு போட்டுட்டு வந்தாரு. அதுவும் மிகப்பெரிய ஒரு காரணம் 41 பேர் இருந்ததுக்கு. தலையை காட்டியிருந்தான்னு வைங்களேன், கையை காட்டிடுது, அதோட பார்த்துட்டு நிறைய பேர் போயிருப்பாங்க. ஏன்னா கேட்டால் தொண்டர்களை விட ரசிகர்கள் தான் அங்கே அதிகம். மற்றபடி பொதுமக்கள், எதையும் சாராத பொதுமக்கள் அதிகம். அப்படிங்கிறப்ப பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை தவற விட்டாரு. ரெண்டாவது வந்து மருத்துவமனைக்கு செல்லவில்லை. 41 பேர் இறங்குறாங்க, பேசிக்கிட்டு இருக்காரு. ஆதவ அர்ஜுனா காதில் ஓதுறாரு, பக்கத்துலேயே ஒரு பாடி போகுது, அதையும் பார்க்குறாரு. அப்புறம் அதுதான் ஆச்சு. கடகடன்னு இந்த மாதிரி ஆதவ அர்ஜுனா சொன்ன உடனே உண்டான ஏற்பாடு கடகடன் அப்படின்னு சொல்லிட்டு அலறி துடிச்சு மக்களோட மக்களா இவரு சேர்ந்து ஆம்புலன்ஸ்ல ஏற்றி போயிருந்தா இன்னைக்கு தாவேகா வெற்றி கழகம் 2026 சட்டமன்றத்தில் அற்புதமான இடத்த மினிமம் ஒரு 50 சீட்டாவது பிடிக்கும். இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரு 5 பேரு கூட தேர்தல் நிற்பார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னு கேட்டால் மக்கள் கேள்வி கேட்பான். அதைத்தான் அவர் குறிப்பிடுறார். மருத்துவமனைக்கு செல்லவில்லை. ஜான் பாண்டியன் ரொம்ப தெளிவா பேசுறாரு. விஜய் வந்து மருத்துவமனைக்கு போயிருந்தான்னு வைங்களேன், சூப்பருங்க. இன்னைக்கு அதை வச்சு அவரே வந்து டெவலப் பண்ணி பயங்கரமா ஒரு ரீல் பண்ணலாம். மற்றபடி வந்து மிகப்பெரிய ஒரு பண்ணலாம். அதே நேரத்தில் வந்து செந்தில் பாலாஜி மேல பழிய போடுவது அநியாயம் அப்படின்ட்டார். சூப்பர். இந்த இடத்துல திமுக சாதகமாகவே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஜான் பாண்டியன் பேசுறாருங்கிறது உண்மையிலே வந்து கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னு கேட்டால் அவர் பாஜக கூட்டணியில் ஆல்ரெடி எம்பி தேர்தலில் போட்டிட்டு தோல்வி விட்டவர். தாவேகா வந்து பாஜகவோட பி டீம் வேற. ஆமா, ஆனா மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம பேசியிருக்காருங்க. அந்த வகையில ஜான் பாண்டியனை வந்து பாராட்டலாம். இப்படித்தான் தெளிவான ஒரு பேச்சு இருக்கு. இதையெல்லாம் வந்து கேட்டார்களா பாஜகவினர் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவங்க பிஜேபி ஃபார் இந்தியா அப்படின்னு அப்படியே தொலாவிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படா திமுகவை டிஸ்மிஸ் பண்ணலாம், எப்படா திமுகவுக்கு வேட்டு வைக்கலாம், எப்படா அதிமுகவை கலட்டி விடலாம், எப்படா தாவேகாவோட கூட்டு சேர்ந்து நம்ம 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு